எதற்கு என் உதடுகளை திறக்கிறேன்? ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும் என்று திருப்பாடல் சங்கீதம் 51:15 தாவீது இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, என் உதடுகளை திறந்தருளும் என்று ஜெபித்து தன் நாவினால் ஆண்டவரை துதித்து துதித்து அநேக நன்மைகளை பெற்று கொண்டவர் தாவீது. அதே போல ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை உயர்த்துகிறது என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை தனது வயிற்றில் சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நம் அன்னை மரியாள். அதே போல அன்பானவர்களே, நாமும் ஆண்டவரை துதிப்பதற்காக நம் வாயை திறந்தருளுவோம். அப்பொழுது ஆண்டவர் அதை நன்மைகளினால் நிரப்புவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனையோ மனிதர்களை புகழ்வதற்காக யூ ஆர் வெரி கிரேட், நீங்க வேற லெவலே சார், உங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி அழிந்து போகும் மனிதர்களை, அழிந்து போகும் காரியங்களுக்காக நாம் அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம், புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அழியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை, வானத்தையும் பூமியையும் தன் வார்த்தையால் உருவாக்கின நம் ஆண்டவரை துதிப்பதை, புகழ்வதை நாம் மறந்து விடுகின்றோமே. அதனால்தான் எத்தனையோ துன்பங்களுக்கு நாம் ஆளாகின்றோம். அன்பானவர்களே, இதோ தாவீது சொல்கிறார், ஆண்டவர் நல்லவர் என்பதையும் ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 34:8 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரை துதித்து துதித்து ஆண்டவருடைய அன்பை ருசித்த தாவீது இவ்வாறு சொல்லும் பொழுது நாமும் அவரை போல ஆண்டவரை துதித்து சந்தோஷம் பெற வேண்டும். அப்படி துதிப்பதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே ஒரு அலாதியான சந்தோஷம் என்பதை தங்களது வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 வாலிபர்களும். ஆம், தங்களுக்கு முன்பாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்கினி சூளை தென்பட்டாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற எங்களது தெய்வம் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அருமையாக மகிழ்ச்சியோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்களே. அதனால் அவர்களுக்கு நடந்தது என்ன? அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இறங்கி வந்து அவர்களோடு அந்த அக்கினி சூளையில் உலாவி அவர்களை தப்புவிப்பதை நாம் பார்த்தோமே. எப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். அதே போல இதோ உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் ஒரு அக்கினி சூளை எழுப்பப்பட்டிருக்கிறதா? ஒரு துன்பம், துயரம், கலக்கம், குழப்பம் அனைத்தும் நமது கண்களுக்கு முன்பாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றதா? இந்த வாலிபர்களைப் போல நாம் பயப்பட வேண்டாம். தைரியமாக முழக்கமிடுவோம், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், அவர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை? இதோ இந்த துன்பத்தில் இருந்து எங்களை மீட்க அவர் வல்லவராக இருக்கின்றார். என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு இயேசு என்று ஆண்டவரையே நாம் புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர் கொடுத்திருக்கிறார், நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று. ஆம், மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வம் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயம் நாம் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது நாவானது குறை சொல்லி கொண்டு, அதே போல குற்றம் குறைகளை மற்றவர்களிடம் பார்த்து கொண்டு அவர்களிடம் தமது பெருமையை அடித்து கொள்ளக்கூடிய நாவாக இல்லாதபடிக்கு ஆண்டவரை புகழக்கூடிய நாவாக மட்டும் நமது நா இருந்தது என்றால், அவரது புகழை மட்டும் நமது நா பாடிக்கொண்டிருந்தது என்றால், ஆம் அன்பானவர்களே, நம்மை ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே என் இயேசு, என் இயேசு என்று பிசாசுகளெல்லாம் மண்டியிடக்கூடிய அந்த இயேசுவினுடைய நாமத்தை எப்பொழுதும் நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். இதை நமது அனுபவமாக்குவோம். அப்பொழுது நிச்சயம் நன்மைகளை காண்போம், மற்றவர்களுக்கும்
ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து சொல்லுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடம் எங்களது நாவை ஒப்படைக்கின்றோம். ஆம், எங்களது நாவை திறந்தருளும். எங்களது வாயை திறந்து நாங்கள் உமது புகழை பாட தேவையான அந்த ஆசையையும் அந்த வேட்கையையும் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.